ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி பெப்பர் சிக்கன் செய்ய போகிறேன். ஸோ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது பார்த்திங்கன்னா சிக்கன் நம்ம முதல்ல ஒரு 30 minutes மேக்னேட் பண்ணி வைக்கணும். ஸோ அதுக்காக கொஞ்சம் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் மசாலா எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரைடு ஆனியனும் போட்டு அதில் நம்ம சேர்த்து ஊற வைக்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பச்சை மிளகாய், ஒரு ஆஃப் வெங்காயம், இஞ்சி பூண்டு, இதெல்லாம் ஏலக்காய், இது எல்லாத்தையும் எடுத்துருக்கேன். சோம்பு, இது எல்லாத்தையும் போட்டு நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். இது சிக்கனை மேக்னேட் பண்ணி வைக்கிறதுக்காக தான் இந்த மசாலா எடுத்திருக்கேன் நான். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 30 minutes நம்ம ஊற வச்சிடலாம். ஸோ 1/2 kg சிக்கன் எடுத்திருக்காங்க. ஸோ 1/2 kg சிக்கன் நம்ம அந்த அரைச்ச பார்த்திங்களா அந்த பேஸ்ட்டு, இந்த இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய், கொஞ்சமாக வெங்காயம், சோம்பு, ஏலக்காய், இது எல்லாத்தையும் அரைச்சி வச்சு அதை மிக்ஸ் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள், சால்ட்டு கொஞ்சம், ஏன்னா திரும்பவும் நம்ம கிரேவிக்கு போட போகிறோம். ஸோ இப்போ சிக்கனில் ஊறுறதுக்காக கொஞ்சம் சால்ட்டு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் தயிரும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சும்மா ஒரு 1 cup தயிர் போட்டால் போதும். ஏன்னா தயிர் போட்டோம்னாக்கா சிக்கன் நல்லா ஊறி சாஃப்டாக இருக்கும். ஸோ அதனால் தயிர் ஆட் பண்ணியிருக்கோம். இது குக்கரில் வைக்கலைங்க, டேரெக்டாக அப்படியே தான் ஃப்ரை பண்ண போகிறேன். ஸோ அதனால் சிக்கன் நல்லா சாஃப்டாக ஆகிடுச்சின்னா நல்லா சீக்கிரமாக குக் ஆகிடும். அப்புறம் நம்ம ஃப்ரை பண்ண வச்சுருந்த அந்த ஆனியன், ஸோ அந்த ஃப்ரைடு ஆனியன்ஸ் சும்மா ஒரு கோல்டன் கலரில் வந்த அளவுக்கு போதும். லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்து போட்டுக்கலாம். அது நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த மாதிரி சிக்கனோட மேக்னேட் பண்ணி வச்சோன்னா. பாருங்கள், இது நல்லா ஊறட்டும். ஃப்ரிட்ஜிலலாம் வைக்க வேண்டாம், வெளியவே வச்சிடலாம். ஒரு 30 minutes வெளியவே வச்சுருங்க. கொஞ்சமாக லெமன் ஜூஸும் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம பெப்பர் சிக்கனுக்கு தக்காளி நிறைய போட போகிறதில்ல. ஸோ அதனால தான் லெமன் ஜூஸும் தயிரும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ கிரேவி ரெடி பண்ண கொஞ்சம் ஆயில் எடுத்துடலாம். ஸோ ஆயில் போட்டுட்டு ஒரு 2 வெங்காயம், நான் 1/2 kg சிக்கன்றதுனால நான் ஒரு 2 வெங்காயம் தான் எடுத்திருக்கேன் நான். நீங்கள் எவ்வளோ உங்களுக்கு மசாலா வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் ஆனியன் போட்டுக்கோங்க. ஒரு 2 வெங்காயம் தான் போட்டிருக்கேன். நல்லா இது கோல்டன் கலரில் வரட்டும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். அப்புறம் பெப்பர் சிக்கனுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நிறைய கறிவேப்பிலை போடணுங்க. கறிவேப்பிலையோட அந்த ஃப்ளேவரும் அந்த பெப்பரோட ஃப்ளேவரும் சேர்ந்து நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ கொஞ்சம் சால்ட்டு, ஏன்னா நம்ம ஏற்கனவே சிக்கனில் கொஞ்சம் போட்டிருக்கோம். இப்போ ஆனியன் வதங்கிறதுக்காக கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சம் மஞ்சத்தூள். அப்புறம் இந்த பெப்பர் சிக்கன் கிரேவி பார்த்தீங்கன்னாக்கா பூரியோட நல்ல காம்பினேஷனாக இருக்குங்க. பூரிக்கோ ரைஸ்க்கு ரெண்டுமே நல்லா சூப்பராக இருக்கும். இன்றைக்கி கொஞ்சம் செமி சாலிடாக தான் பண்ண போகிறேன் நான். பாருங்கள், கருவேப்பிலை எவ்வளோ போட்டாலும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி தான் போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம ஆல்ரெடி தயிரும் லெமன் ஜூஸும் போட்டிருக்கோம். ஸோ அதனால் ஒரே ஒரு தக்காளி தான் நான் போட்டிருக்கேன். போட்டு நல்லா வதக்கி பச்சை வாசனை போகணும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம இப்போ பெப்பர் மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு 2 ஏலக்காய், அந்த ஜாதி பத்திரி அந்த ஒரே ஒரு பீஸு, அப்புறம் லவங்கம். ஆஸ் யூஷுவல் இது நம்ம கிரேவிக்கு எப்படி ரெடி பண்ணுவோமோ அந்த மசாலா தான். பட்டை, லவங்கம், அப்புறம் அந்த பிரிஞ்சி இலை. பெப்பர் கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கலாம். ஏன்னா இது பெப்பர் சிக்கன்றதுனால நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பெப்பரோட காரத்தில் தான் செய்ய போகிறோம். ஸோ அதனால் அது மட்டும் கொஞ்சம் நான் அதிகமாக போட்டிருக்கேன். அப்புறம் ஜீரகம். பாருங்கள், வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு. நல்லா அந்த தக்காளிலாம் நல்லா ஸ்மாஷ் ஆகணும். நல்லா வதங்கிட்டு இருக்கு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த சிக்கனை ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா, ஸோ அந்த சிக்கனை எடுத்து போட்டுடலாம்.
போட்டுட்டு இதை வந்து நல்லா வதக்கி விடுங்க. தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டாம், ஏன்னா ஆல்ரெடி சிக்கன்லேயே வந்து கொஞ்சம் தண்ணி இருக்கும், அதுவும் நல்லா வந்து வெளியே ஊறி வரணும். ப்ளஸ் தயிரும் இருக்குது இல்லைங்களா, ஸோ இதெல்லாம் சேர்ந்து வந்து நல்லா அந்த மசாலாவோட மிக்ஸ் ஆகணும். ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டே பண்ணுங்கள். ஹை ஃப்ளேம் வச்சிட்டோம் அப்படின்னா அடி பிடிச்சிரும். இன்னொன்று வந்து நம்ம வந்து குக்கர் வந்து வெயிட் விசில் போட போகிறது கிடையாது, அப்படியே தான் வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். யூஸ்வலாக சிக்கன் வந்து சீக்கிரமாகவே வந்து குக் ஆகிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பெப்பர் பேஸ்ட்டு, பெப்பர் மசாலா அதையும் போட்டுட்டு நல்லா வந்து கலரி விடுங்க. தண்ணி ஆட் பண்ணவே வேண்டாம், அதிலே வந்து மசாலா எல்லாம் வதங்கும். இங்கே பாருங்கள், அப்படியே அந்த தண்ணி எல்லாம் மேலே வந்துடுச்சு பாருங்கள். இப்போ இன்னும் கொஞ்சம் சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் சால்ட்டு வந்து நல்ல டேஸ்ட் பார்த்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. நான் இன்னும் தண்ணியே வந்து ஆட் பண்ணலை, அப்படியே தான் வந்து பண்ணிகிட்ருக்கிறேன். அப்புறம் காரம் பார்த்துட்டு உங்களுக்கு மிளகாத்தூள் வேணும் அப்படின்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். எனக்கு கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்க மாதிரி தெரிஞ்சுது, ஸோ அதனால் நான் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் போட்டேன். மிளகாத்தூளே இல்லாமல் நம்ம டேரெக்டாக வெறும் இன்னும் கொஞ்சம் பெப்பரும் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணி கூட போட்டுக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி கொதிக்க விடுங்க. இப்போ பாருங்கள், நான் ஒரு 20 மினிட்ஸ் வந்து அப்படியே வந்து சிம்லேயே வந்து கொதிச்சிட்ருக்கு. தண்ணி ஆட் பண்ணிவிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு 20 மினிட்ஸ் அப்படியே கொதிக்க வச்சேன், மூடி போட்டுட்டு. விசிலே விடலை. அப்படியே பாருங்கள், நல்லா வந்து ஃப்ரை ஆகிட்டு வந்துட்டு இருக்குது பாருங்கள். இப்போ நல்லா செமி சாலிடாக ஆகிடுச்சு. நமக்கு இந்த ஸ்டேஜ் போதும்னா நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா இன்னும் ஒரு 5 to 5 மினிட்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ட்ரையாக வேணும்னா இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் வந்து அப்படியே வந்து சிம்மிலே வச்சு விடுங்க, இன்னும் கொஞ்சம் ட்ரையாக கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.